Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா Amazon Finds வர எபிசோட் 2 நான் ஃபைண்ட் பண்ண ஐட்டம்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படினா இந்த டைல் கிளீனருங்க. உங்க வீட்ல டைல் வந்து க்ளீனா இல்ல, ஏதோ வந்து ஒரு அழுக்கு படிஞ்சிட்டு போக மாட்டேங்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க இந்த பிராண்ட் வாங்குங்க. ஏன் அப்படின்னா எங்க வீட்ல வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து சிவில் ஒர்க் வந்து கொஞ்சம் வந்து டைல்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் சிவில் ஒர்க் நடந்தது, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் நடந்தது. அந்த கரை வந்து எதனால ஆச்சுன்னே யாருமே ஃபைண்ட் பண்ண முடியல. டைல்ஸ் ஒட்டுறவங்கள்ட்ட கேட்டால் அவங்க பண்ணல, எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. காங்கிரீட் போட்டாங்க, அதாவது மேசன்கிட்ட கேட்டால் அவங்களுக்கும் தெரியலைங்கிறாங்க. ஸோ எங்களுக்கும் தெரியல அது எப்படி ஆச்சுன்னு. ஒரு 3 டைல்ஸில் மாடியில் சுத்தமாக போகவே இல்லை அந்த கரை. நாங்கள் என்னென்னமோ போட்டு வாஷ் பண்ணி பார்த்தோம், போகவே இல்லை. ஃபைனலாக வந்து நான் அமேசானில் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன். அந்த கரை வந்து க்ளீனாக போயிடுச்சு. நம்ம டைல்ஸ் 2 டைல்ஸ்க்கு நடுவில் அந்த லைன் இருக்கும் இல்லையா, மாவு வச்சுருப்பாங்க இல்லையா, பட்டி மாவு, இந்த ஒயிட் சிமெண்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் இருக்க அழுக்கெல்லாம் கூட வருது. பட் நிறைய போட்டிங்க அப்படின்னா அந்த ஒயிட் சிமெண்ட்டே கூட வருது. ஸோ நிறைய யூஸ் பண்ணாதீங்க. ஈக்குவல் போர்ஷனில் இப்போ ஒரு கப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவல் போர்ஷனில் தண்ணி எடுக்காமல் 3 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு இந்த லிக்விட்னா 3 கப் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ப்ராடக்ட்டை. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு புது வரவு. இது பார்த்தீங்கன்னா கோகனட் ஷெல்லு, அதாவது இங்கே வந்து கோகனட் ஷெல்லு, இது வந்து ஸ்டீலு, இங்கே வந்து உட்டனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199, ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா 49. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து 250 ருபீஸ் ஆயிடுச்சு. பட் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வாங்கணும்னு ஆசை. ஸோ அதனால் வாங்கிட்டேன் அமேசானில். இது வந்து கோகனட் ஷெல்லு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணி நீட்டாக இருக்குன்னு. அதேமாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 250 ருபீஸ் அதிகம் தான், இருந்தாலும் ஒர்த்து தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 99% வந்து வீடியோக்காகன்னு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்க மாட்டேன். எனக்கு வந்து நல்ல ப்ராடக்டாக, எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்டாக, ப்ரைஸ் கம்மியாக இருக்க ப்ராடக்டாக வாங்கி அதை நான் வீடியோ பண்ணுவேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோக்காக வாங்கி எனக்கும் வந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்தது, எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதனால் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 ருபீஸ் வந்தது. இது வந்து நம்ம வந்து ஆனியன் சாப் பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது வெஜ்ஜீஸ் சாப் பண்ணும்போது இப்படி கையில் நம்ம ஃபிங்கர்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹோல்டில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணோன்னா கட் ஆகாதுன்னு போட்டிருந்தது. கட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வச்சுட்டு கட் பண்ணும்போது கட் ஆகாது கூட. ஓகே, இதுவும் வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனால் வாங்கி ரொம்ப நாளாவது யூஸ் பண்ணாமல் சும்மா வச்சுட்டு இருந்தேன். நான் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு காமிக்கிறேன். இது வந்து யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் வீடியோக்காக இதை காமிக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. நாங்கள் வந்து கிச்சனில் வந்துட்டு சிங்க் வைக்கும்போது, நாங்கள் வைக்கல, சிங்க் வச்சவங்க வந்து கேப் விட்டு வச்சுட்டாங்க. அது வந்து அது ஒரு பெரிய கேப்பாக எங்களுக்கும் தெரியல. நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ தண்ணி நல்லா உள்ளே போய் கீழே கபோர்டுக்குலாம் வந்து தண்ணி வந்துருச்சு. ரொம்ப வந்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளும் மாடலில் கிச்சன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஐடியா இல்லை. இது வந்து ஏஷியன் பெயிண்டோடது, டைல் சீல்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் பட்டி மாவு மாதிரி இருக்குங்க. ஒயிட் சிமெண்ட்டு இல்லை ஒயிட் பட்டி மாவு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே கேப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அதை தேய்ச்சி விட்டுட்டோம்னா அழகாக வந்து சீல் ஆகிடுது. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட் மாதிரி பிடிச்சிக்குது. நாங்கள் வந்து இது சிங்க்குக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினோம். நீங்கள் வந்து டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. பட் சிங்க்குக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸு. இது வந்து நான் அமேசானில் வாங்கல, இது வந்து சிங்கப்பூரில் வாங்கினது. ஒரு 7-8 பீஸ் இருக்கிற மாதிரி வாங்கினேன். அப்போ வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு 5-6 வருஷமாக. ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு காமிக்கிறேன். மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து இந்த மாதிரி கிச்சனில் வந்துட்டு க்ளீனிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து. இப்போ வந்து மைக்ரோ ஃபைபர் அப்படின்றதுனால எந்த ஸ்க்ராட்சும் விழுகாது. நம்ம வந்து கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து இந்த கிளாஸ் டாப் துடைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜு, ஓடிஜி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டேப்புக்கு தான் ஒரு எக்ஸ்டென்ஷன். இது எதுக்குன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு நல்ல வந்து குவாலிட்டியான சிங்க் தான் வச்சு, குவாலிட்டியான டேப் தான் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் ஒரு குட்டி பூனை இருக்குதுங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருந்தேன், இது பார்த்தீங்கன்னா கிச்சன் டேப் வந்து நல்ல வந்து ஒரு ஃப்ளோ இருக்கிற மாதிரி ஒரு டேப் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் வந்துட்டு நம்ம வீட்டில் சால்ட் வாட்டரும், அதாவது நம்ம போர் வாட்டரும் கார்பரேஷன் வாட்டரும் மிக்ஸ் ஆகி வருது. அதனால வந்து சால்ட் வந்து நல்லா படிஞ்சிருது. ஸோ அதனால வந்துட்டு தண்ணியோட ஃப்ளோ வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ வந்து ஃபேன் மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இதில் வந்து 3 மோடு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோடு, அப்ரேட்டிவ் மோடு, ஸ்ப்ரிங்க்லர் மோடு. ஸ்ப்ரிங்க்லர் மோட்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வாட்டரு. அதே ஃபோர்ஸ் மோட்னா நல்லா ஸ்பீடாக வரும். ஸோ 3 மோட்ஸ் இருக்குது. இது வந்து 250 ருபீஸ் வந்தது. நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. நான் வந்து வெட் கிச்சனுக்கு வேணும்னு தான் வாங்கி
வாங்கியிருக்கேன். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நான் இன்னொன்றும் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம், பட் வந்து இதில் கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது என்னென்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். போயிட்டு வா சாமி. என் பையன் வந்து அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறான், அது சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபனல் செட்டுங்க. நல்ல பெரிய, ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணும்போது இது இவ்வளோ பெருசு வரும்னு எனக்கு தெரியல. சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன். இந்த சைஸில் தான் இருக்கும்னு நினச்சேன். இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ பெரிய ஃபனல் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க. நான் வந்துட்டு ஒயிட் சாக்லேட்டு இல்லை சாக்லேட் ஏதாவது வந்து நான் இது பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபில்டரு. இந்த ஃபில்டர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் சாக்லேட், ஐ மீன் சாக்லேட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும் ஃபில்டர் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஃபனல் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ எது பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் சாக்லேட்டு. அதே வந்து இதை விட நைஸாக இருக்க திங்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கின ப்ராடக்ட்டில் இது கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குது, அதே சமயம் வந்துட்டு ப்ரைஸும் கம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் நைஃப் தாங்க, வித் கவரோட வருது மேலே. இது வந்து 3 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு, மீட் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சோடா பாட்டில்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வால்நட் ஏதாவது வச்சு இப்படி கட் பண்ணுறதுக்கு, நம்ம ஏதாவது நட்ஸ் ஏதாவது உடைக்கணும் அப்படின்னா இங்கே வச்சு உடச்சிக்கலான்னு போட்டிருக்காங்க. நான்லாம் இது வரைக்கும் வால்நட்டை பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக சின்னதாக இருக்கும்போது தான் பார்த்துருக்கேன், உடச்ச வால்நட் தான் பார்த்துருக்கேன், ஃபுல் வால்நட் பார்த்ததில்லை. நீங்கள் ஏதாவது வால்நட் வந்து உடைக்கணும்னா இங்கே வச்சு உடச்சிக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து கவரும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஃபைனலில் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்காக வாங்கினது தான். கிச்சன் டவலு ரீயூசபிள். இந்த சைஸ் இருக்குது. 80 டவல்ஸ்ன்னு நினைக்கிறேன், 80 ஷீட்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு இது வந்து ரீயூசபிள். ஒரு 100 டைம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பட் 100 டைம்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. பட் வந்து இது கிளாத் கிடையாது, பட் பார்க்குறதுக்கு கிளாத் மாதிரி தான் இருக்குது. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ட்ரையாகவே ஆக்சுவலாக நல்லா இருக்குது. மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி, கிளாத்தை விடவே இது நல்லா இருக்குங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை, அதனால எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை தான் யூஸ் பண்ணிருந்தேன். இல்லைன்னா தம்பியோட பழைய ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இது வாங்கலான்னு புதுசாக ட்ரை பண்ணலான்னு இது வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. வெட் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ட்ரையாகவே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேக் கட் பண்ணுறதுங்க. நம்ம வந்து லாங் நைஃப்பில் வந்துட்டு 2 சைடும் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். 2 சைடும் அட்டாச் பண்ணிட்டு நடுவில் வந்து கேக்கு கட் பண்ணணும். செரட்டர் நைஃப் உள்ளே இருக்குது. இது வந்து லேட் ஆகிடுச்சு ரொம்ப. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ எடுத்தோம், 3-4 வீடியோ எடுத்துட்டோம் இதோட. ஸோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நம்ம குட்டி வேறு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. சார்ஜும் ஆஃப் ஆக போகுது, அதனால் வந்துட்டு நான் அப்படியே காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நான் வந்து யூஸ் பண்ண ஒரு 2 டைம் யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருக்குது. எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சரியாக ஈவனாக கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஆஃப் பண்ணலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கி யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால எனக்கு ஈஸியாக கட் பண்ண வருது. எனக்கு என்ன சொல்கிறது, ஈவனாக கட் பண்ணிடுவேன். அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல இப்போ. பட் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. நான் ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்க தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு. இதுதான் ஸ்ப்ரிங்கிள். இது வந்து ஃபோர்ஸ் மோடில் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் சரியாக ஃபிக்ஸ் பண்ணலை, அதனால் தண்ணி லீக் ஆகுது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே பைப்போட இந்த இதை எடுத்துகிட்டு, இந்த ஃபில்டர் ஆகி வர்றதை எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதில் தெரியும் பாருங்கள். இது வந்து நல்ல குவாலிட்டியான பைப்பு தாங்க. பைசாலாம் அதிகமாக தான் போட்டு வாங்கினேன். இருந்தாலும் நம்ம வீட்டில் உப்பு தண்ணி வரனால இது வந்து இந்த மாதிரி உப்பு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால தான் இந்த ஒரு ஆப்ஷன் வாங்கினேன். இது வந்து பிளாஸ்டிக்கு, அந்தளவுக்கு சால்ட் வந்து படியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். பாருங்கள், ஓகே, தண்ணி எல்லா பக்கமும் தெரிக்குது. நல்லா இருக்குது, ஆக்சுவலி குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நான் இதுக்கு மேலே இருந்தது இந்த ஒயிட், இந்த சில்வர் பார்ட்டுக்கு மேலே இந்த ஒயிட் இருந்தது. இது வந்து வேறு டேப்லாம் இருந்தால் யூஸ் பண்ணலாமாட்டிருக்கு. என்னோட டேப்புக்கு வந்து இதை கழட்டிட்டு இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டேப்பில் இந்த ஃபில்டரையும் கழட்டிட்டேன். ஓகே, இன்னைக்கு நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸில் எது வந்து உங்களோட ஃபேவரட்னு சொல்லுங்கள். நான் என்னோட ஃபேவரட்டாக தேடிட்டு இருக்கேன். இது என்னோட ஃபேவரெட்டு.
இது வந்து கோகனட் ஷேடில் செஞ்சுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, லைட் வெயிட்டாகவும் இருக்கு. இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இது. ஏன்னா கண்டிப்பாக டைல் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து அழுக்காகும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 10,000 பேர்கிட்ட ரிவ்யூவே போட்டிருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ ரிவ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயே வந்து டைல்ஸில் கரை இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். பட் நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் டைல்ஸ்க்கு எப்படி இருக்குது என்னன்னு, அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இது, ரொம்ப யூஸ்ஃபுல்னா இது. ஓகே गाइस, இதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலி பை பை, டேக் கேர், பை.